ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு விஜய் கிச்சன். இன்றைக்கி நம்ம செய்ய போகிறது முட்டை குருமா எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம். இதுக்கு 3 வித வெங்காயம் அரிஞ்சு வச்சுக்கணும். ஒன்று வந்து வெங்காயம், பச்சை மிளகாய், தக்காளி. இன்னொன்று வந்து வெங்காயம், வெள்ளைப்பூண்டு, பட்டை, லவங்கம், கறிவேப்பிலை. இதை தனித்தனியாக எடுத்து வச்சுங்க. இன்னொன்று வந்து வெங்காயத்தை வதக்கிக்கணும். வெங்காயம், வெள்ளைப்பூண்டு, பச்சை மிளகாய், இஞ்சி இதை வதக்கி வச்சுக்கணும். இதை வந்து முதல்ல நமக்கு கசகசன்னு அரைச்சி வச்சுக்கணும். ரொம்ப சாந்து மழை இல்லாமல் அரைச்சி வச்சுக்கிட்டு இதை போட்டு முதல்ல தாளிச்சிடுங்க. தாளிச்சிட்டு அதுக்கப்புறம் வெங்காயம், பச்சை மிளகாய், தக்காளி இருக்குல்ல, அதை கொட்டி அதை நல்லா வதக்குங்க. அது நல்லா வதங்கின அப்புறம் நல்லா வதங்கிடுவாங்க. அது கூட கொஞ்சம் புதினா கீரை போட்டுக்கோங்க. அதுக்கப்புறமேட்டா ஒரு தக்காளி அரைச்சி வச்சுக்கோங்க. இன்னும் கொஞ்சம் நேரம் ஊற்றிக்கலாம். இதை நல்லா வதக்கிக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம வதக்கி வச்ச வெங்காயம்லாம் இருக்குல்ல, அது இருக்கும். அதை வந்து நல்லா மிக்சியில் போட்டு நல்லா மழை நரைச்சிக்கணும். அதை முதல்ல அரைச்ச சாந்து வந்து ஒன்றும் பாதியமாக இருக்கணும். இதை மறைச்சிட்டு அதுக்கப்புறமேட்டா கொஞ்சம் தக்காளி அரைச்சி ஊற்றி கிண்டிக்கோங்க. அதுக்கப்புறம் அந்த சாந்து வெங்காயம், பச்சை மிளகாய், இஞ்சி பூண்டு இருக்குல்ல, அதை அரைச்ச சாந்தை அதில் ஊற்றி நல்லா கிண்டி விடுங்க. ஒரு டப்பா ஒரு 4 ஸ்பூன் தயிர் போட்டுக்கோங்க. 4 ஸ்பூன் தயிர் போட்டுக்கிட்டு மிளகாத்தூளும் உப்பும் போட்டுக்கோங்க. 3 ஸ்பூன் மிளகாத்தூள் போட்டு உங்கள் டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி உப்பு போட்டுக்கோங்க. போட்டுக்கிட்டு நல்லா கிண்டி விடுங்க. கொஞ்சம் கரம் மசாலா தூள் போட்டுக்கோங்க. கூட வந்து காஷ்மீரி மிளகாத்தூளும் கொஞ்சம் போட்டுக்கோங்க. இப்போ நல்லா கிண்டி விட்டிங்கன்னா திக்காக இருக்கும் நல்லா குழம்பு. அதில் கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கோங்க. அந்த பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா குழம்பு கொதிச்ச அப்புறம் முட்டையை உடச்சி ஊற்றுங்க. ஒரு 6 முட்டையை உடச்சி ஊற்றுங்க. உடச்சி ஊற்றிட்டு அதை அப்படியே மூடி போட்டு மூடி வச்சிட்டிங்கனாக்கா மூடி வச்சுருங்க. இது வந்து சப்பாத்தி, குருமா, சாதம், நெய் சாதம் எல்லாத்துக்கும் நல்லாயிருக்கும். இதை உடைக்காமல் திருப்பி விடுங்க. அப்போ தான் அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு வைக்கக்குள்ள. இதில் கொஞ்சம் எலுமிச்சம்பழம் ஊற்றிட்டு புதினா, கொத்தமல்லி அரைச்சி போட்டுருங்க. அவ்வளோதான்.